வரலாறு அல்லது வீர இலக்கியங்களில் நாம் அநேக வேளை துன்மார்க்கனை அடித்து நொறுக்கும் நேர்மையான அரசன் அல்லது வீரர்களின் கதையை படித்திருப்போம். இன்றும் அப்படி ஒரு பெரிய ஜாதியான மக்களை ஒரு இடத்திலிருந்து வெளிக்கொண்டு வர ஆண்டவர் நடத்திய காரியங்கள், கொடுத்த வாதைகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தலைமுறை சீர்கெட்டு போக முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்காததால் தான். இந்த சமுதாயம் தவறை சொல்லிக் கொடுக்கிறது. அன்றும் ஒரு ஜாதியினர் குறித்து, அவர்களின் பின்னணி குறித்து அறிந்து கொள்ளாமல் இருந்த மற்றொரு ஜாதி தங்கள் அலட்சியத்திற்கு தங்கள் முதல் பிள்ளையையே பலி கொடுக்க நேர்ந்த கதை, இன்னும் பல வரலாற்று காரியங்களை இன்றைய தியானத்தில் கவனிக்கப் போகிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் யாத்ராம புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாம புத்தகத்தில் தொடங்கிய வரலாறு தான் யாத்ராமத்தில் தொடர்கிறது. இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் இடையில் குறைந்தது 3.5 நூற்றாண்டுகள், அதாவது 350 ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. ஆதியாமம் 15:13 படி ஆபிரகாமின் சந்ததியினர் எகிப்தில் 400 ஆண்டுகள் இருப்பார்கள். யாத்ராமம் 12:40 மற்றும் கலாத்தியர் 3:16-17 படி இந்த காலம் 430 ஆண்டுகள் என்று உறுதிப்படுத்துகின்றன. யாத்ராமம் என்றால் வெளியேறுதல் அல்லது புறப்படுதல் என்று பொருள். இரத்தத்தினாலும் வல்லமையினாலும் தேவன் எவ்விதம் மீட்பை கொடுத்தார் என்ற சரித்திரத்தை இது விவரமாக கூறுகிறது. யாத்ராமத்தின் முக்கிய செய்தியை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 29 வசனங்களிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 11:23 முதல் 29 வரை. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். யாத்ராமம் ஒரு தனிப்பட்ட கதையல்ல, அது ஆதியாமத்தின் நேரடி தொடர்ச்சியாகும். ஆதியாமத்திலே இஸ்ரவேல் குடும்பமாக எகிப்திற்குள்ளே நுழைந்தார்கள். யாத்ராமத்திலே அவர்கள் ஒரு பெரிய தேசமாக அங்கே இருந்து வெளியேறுகிறார்கள். பிரபல விவிலிய அறிஞர் டாக்டர் ஜி கேம்பல் மார்கன் அவர்கள் இதை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். யாத்ராம புத்தகத்தில் எதுவும் தொடங்கப்படவில்லை, எதுவும் முடிக்கப்படவும் இல்லை. ஆதியாமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி யாக்கோபின் குடும்பத்தைச் சேர்ந்த 70 பேர் மட்டுமே எகிப்திற்குள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிய போதோ அவர்களின் எண்ணிக்கை சுமார் 21 லட்சமாக பெருகியிருந்தது. அந்த காலகட்டத்தின் சரியான தேதிகளை கணிப்பது கடினம் என்றாலும் சில முக்கிய வரலாற்று உண்மைகள் இருக்கின்றன. யோசேப்பு எகிப்திற்குள் நுழைந்த போது அங்கே ஹிக்ஸோஸ் அல்லது இடையர் ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எகிப்தை கைப்பற்றிய செமித்திய வம்சாவளியினர். இந்த மன்னர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோரோடு இன ரீதியாக தொடர்புடையவர்கள். எகிப்தியர்கள் இந்த ஹிக்ஸோஸ் மன்னர்களை வெறுத்ததால் இஸ்ரவேலர்கள் மட்டுமே அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருந்திருக்கலாம். இறுதியில் வெளிநாட்டினரை வெறுத்த எகிப்திய பூர்வீக அரச வம்சத்தினரால் இவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். இந்த வம்சத்தில்தான் இஸ்ரவேலர்களை ஒடுக்கிய மற்றும் யோசேப்பை அறியாத அந்த பார்வோன் மன்னன் உருவானான். இவனைத்தான் வேத புத்தகம் யோசேப்பை அறியாத புதிய ராஜா என்று குறிப்பிடுகிறது. யாத்ராம புத்தகத்திலே மோசே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம் ஆகியவற்றை எழுதி வரும் மோசேதான். யாத்ராம புத்தகத்திலே மோசேயின் வாழ்க்கை 40 ஆண்டு கால பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எகிப்தில் உள்ள பார்வோனின் அரண்மனையிலே கழித்த 40 ஆண்டுகள்,
மீதியான் தேசத்து வனாந்தரத்திலே கழித்த 40 ஆண்டுகள். இஸ்ரவேல் மக்களின் தலைவராக வனாந்தரத்திலே வழிநடத்திய 40 ஆண்டுகள். எகிப்தின் சூரிய கோவிலிலே மோசே பெற்ற பயிற்சிகள் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல அவரை தயார்படுத்தவில்லை. தன்னால் தனியாக இஸ்ரவேலர்களை மீட்க முடியாது என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காக தேவன் அவரை 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயிற்றுவித்தார். வேடிக்கையாக சொல்லப்போனால் தேவன் மோசேக்கு ஒரு பிடி பட்டத்தை கொடுத்தார். பொதுவாக பிடி என்பது பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே அது பேக் சைட் ஆஃப் த டெசர்ட், அதாவது வனாந்தரத்தின் மறுபக்கம் என்ற பட்டத்தை குறிக்கிறது. தேவன் தமது மக்களை மீட்பதற்காக மோசேயை ஆயத்தப்படுத்திய பிறகு 40 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அவரை எகிப்திற்கே அனுப்பினார். இஸ்ரவேலரின் மூப்பர்களை ஒன்று திரட்டி பார்வோனிடம் செல்லும்படி மோசேக்கு கூறப்பட்டது. ஆனால் இஸ்ரவேலர்களை விடுவிக்க பார்வோன் மறுத்துவிட்டான். பார்வோன் இப்படி மறுத்தது மெய்யான தேவனுக்கும் எகிப்தின் பொய் தேவர்களுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் போரை தொடங்கி வைத்தது. எகிப்து விக்கிரக ஆராதனையினாலே நிறைந்திருந்தது. அங்கே பல தெய்வ வழிபாடும் இருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான கோவில்களும் லட்சக்கணக்கான சிலைகளும் இருந்தன. அந்த விக்கிரக ஆராதனையின் பின்னணியில் சாத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தான். எகிப்திய மதத்தில் ஒரு விதமான சாத்தானுடைய வல்லமை இருந்தது. இதை பற்றி புதிய ஏற்பாட்டிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள். எம்னேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்ற போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எம்னேயும் எம்பிரேயும் மோசேயின் அற்புதங்களுக்கு எதிராக தங்கள் மந்திர வித்தைகளை காட்டிய எகிப்திய மந்திரவாதிகள். மோசே தேவனுடைய செய்தியை அறிவித்த போது பார்வோன் மிகவும் ஆணவத்துடன் பதிலளித்தான். பாருங்கள், யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். தேவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தினார். இதன் விளைவாக பார்வோன் மெய்யான தேவனை பற்றி அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அவரை தேவன் என்று அங்கீகரிக்கவும் செய்தான். கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9:27. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். கவனித்தீர்களா? மீண்டும் ஒரு முறை வாதைகள் தீவிரமான போது பார்வோன் அவர்களை அழைப்பித்து அவசரமாக பதிலளித்ததை யாத்ராகமம் 10:16 நாம் வாசிக்கிறோம். கவனியுங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த சம்பவங்களிலிருந்து ஏன் இந்த வாதைகள் என்ற கேள்வி எழும்புகிறது. இவை எகிப்தின் பொய் தெய்வங்களுக்கு எதிராக தேவன் தொடுத்த போராகும். ஒவ்வொரு வாதையும் எகிப்தின் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை லெக்கு வைத்து அனுப்பப்பட்டது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவன் இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனிங்கள். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். மேலும் தங்களுடைய தேவனாய கர்த்தர் எகிப்தின் எந்த ஒரு தெய்வத்தையும் விட மிக பெரியவர் என்பதையும், தங்களை விடுவிக்க அவருக்கு வல்லமை உண்டு என்பதையும் தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு வெளிப்படுத்தவும் தேவன் இதை செய்தார். இதைத்தான் யாத்ராகம புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புத்தகத்தை 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக மோசேயை குறித்த சம்பவங்களை முதல் 11 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக 12 முதல் 14 வரை வாதைகளையும் ஜனங்கள் எப்படி விடுதலை பெற்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். மூன்றாவதாக சீனாய் மலையை நோக்கி அவர்கள் புறப்படுவதை 15 முதல் 18 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். அங்கே ஆவிக்குரிய போதனை அவர்களுக்கு கிடைக்கிறது. நான்காவதாக 19 முதல் 24 வரை உள்ள அதிகாரங்களிலே தேவன் கொடுத்த கற்பனைகளை குறித்து வாசிக்கிறோம். ஐந்தாவதாக 25 முதல் 40 வரை ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அது செய்யப்படும் விதத்தை குறித்தும் பார்க்கிறோம். யாத்ராகம புத்தகத்தின் விவரமான பொருளடக்கத்தை எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விவரமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். யாத்ராகமத்தின் முதல் சில வசனங்கள் இந்த தகவல்களை ஆதியாகமத்தின் வரலாற்றுடன் இணைக்கின்றன. எகிப்திற்குள்ளே வந்தவர்களிலே பெயர்கள் முதலிலே பட்டியலிடப்பட்டு
அவற்றிற்கு இடைப்பட்ட பல ஆண்டுகள் மிக விரைவாக கடந்து செல்கின்றன. யாத்திராகமம் 1 அதிகாரம் 7 வசனம் ஆதியாகமத்தின் தொடர்ச்சியை அப்படியே நமக்கு எடுத்து செல்கிறது. யாத்திராகம புத்தகத்தின் மைய கருத்தை விளக்கும் மிக முக்கியமான வசனம்தான் யாத்திராகமம் 20 அதிகாரம் 2 வசனம். அது என்ன? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. யாத்திராகமம் 1 அதிகாரம் முதல் 6 வசனங்கள் ஆதியாகமத்தின் முடிவையும் யாத்திராகமத்தின் தொடக்கத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 1 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். யாத்திராகமம் என்பது ஆதியாகம புத்தகத்தின் நேரடி தொடர்ச்சியாகும். ஆதியாகம புத்தகம் யோசேப்பின் மரணத்தோடு நிறைவடைகிறது. யாத்திராகமம் 1:6 படி யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் அந்த தலைமுறையினர் அனைவரும் மரித்து போனார்கள். இவற்றிற்கு இடையிலே சுமார் 350 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆதியாகமம் 46 அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய தேசமாக பெருகி பலுகுவார்கள் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்திருந்தார். நாம் யாத்திராகமம் 1 அதிகாரம் 7 வசனத்திற்கு வரும்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகவே நிறைவேறியிருப்பதை பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. 8 வசனம் எகிப்தில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் மாற்றத்தை சுட்டி காட்டுகிறது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். இப்பொழுது எகிப்தின் சிங்காசனத்திலே ஒரு புதிய பார்வோன் இருக்கிறான். அவன் யோசேப்பை பற்றி எதையும் கேள்விப்பட்டதில்லை. இதற்கு பின்னால் உள்ள வரலாற்று பின்னணி மிகவும் முக்கியமானது. யோசேப்பின் காலத்திலே எகிப்தை ஆட்சி செய்தவர்கள் ஹிக்ஸோஸ் அல்லது இடையர் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் இஸ்ரவேலர்களைப் போலவே செமித்திய இனத்தைச் சேர்ந்தவர்கள். இப்பொழுது அந்த ஹிக்ஸோஸ் மன்னர்கள் அதிகாரத்திலிருந்து வீழ்த்தப்பட்டு எகிப்தின் பூர்வீக அரச வம்சம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்த புதிய ராஜாவுக்கு யோசேப்பை பற்றியோ அவர் எகிப்தை பஞ்சத்திலிருந்து எவ்விதம் காப்பாற்றினார் என்பதை பற்றியோ தெரியாது. எனவே பார்வோன் யோசேப்பின் நிமித்தம் காட்ட வேண்டிய நன்றி கடன் ஏதுமின்றி அவருடைய சந்ததியினரை அந்நியர்களாகவும் எதிரிகளாகவும் பார்க்க தொடங்கினான். நிச்சயமாக 8 வசனத்திலிருந்து மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலைமுறை யோசேப்பை அறிந்திருந்தது, ஆனால் அடுத்த தலைமுறை அவரை மறந்துவிட்டது. இது வேதாமத்தை நமது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தொடர்ச்சியான பொறுப்பை நமக்கு உணர்த்துகிறது. குழந்தைகளுக்கான பணிகளை செய்யும் அமைப்புகள் ஏன் இந்த வசனத்தை பயன்படுத்துவதில்லை என்று நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இதை நிச்சயம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடவுளின் வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. நாம் வேத புத்தகத்தை கற்றுக் கொடுக்க தவறினால் ஒரு காலம் வரும்பொழுது அது முற்றிலும் மறக்கப்பட்டுவிடும். அன்று எகிப்தில் யோசேப்பை அறியாத ஒரு புதிய மன்னன் தோன்றினான். அதே போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருபொழுதும் கேள்விப்படாத ஒரு புதிய தலைமுறை எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கிறது. கவனியுங்கள், 1960 ஆண்டுகளிலே ஏற்பட்ட பொருளாதார குறைபாடு பற்றி இந்த தலைமுறைக்கு தெரியவில்லை என்பதை உணரும் பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் அந்த துயரமான காலகட்டத்தில் வாழாத புதிய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். மூப்பர்களாகிய நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கடந்த தலைமுறைகளிலே நடந்தவற்றை அடுத்த தலைமுறைக்கு கற்பிப்பது எப்பொழுதும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு காலத்திலே யோசேப்பு ஒரு மாபெரும் வீரராக புகழ் பெற்றிருந்தார். அவருடைய உடலை கூட அந்த தேசத்திலிருந்து கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அவர் மதிக்கப்பட்டார். ஆனால் காலப்போக்கிலே அவரை பற்றி தெரியாத ஒரு தலைமுறை அங்கே உருவானது. ஆட்சிக்கு வந்த புதிய பார்வோன் தனக்கு முன்னிருந்தவர்களைப் போல இஸ்ரவேலர்களிடம் கனிவாகவோ அல்லது ஆதரவாகவோ நடந்து கொள்ளவில்லை. யாத்திராகமம் 1 அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள்
நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். கவனித்தீர்களா? இஸ்ரவேலர்கள் எகிப்திற்கு எதிரான எதிரிகளுடன் கை கோர்ப்பதற்கான உண்மையான ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது. பார்வோனுக்கு அடிமைகள் தேவைப்பட்டார்கள். இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு இஸ்ரவேலர்களை போக அனுமதிப்பதுதான். ஆனால் அவர்களை விடுதலை செய்வதற்கு பதிலாக இந்த சிக்கலை கையாள்வதற்கு பார்வோன் உலக ஞானத்தை பயன்படுத்த தீர்மானித்தான். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் எனும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கடினமான வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் பிரமிடுகளை கட்டவில்லை, ஏனென்றால் அவை பல ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் பித்தோம், ராமசேஸ் ஆகிய சேமிப்பு நகரங்களை கட்ட வேண்டியதாக இருந்தது. அடிமைகளாக இருந்த அவர்கள் செங்கற்களை உற்பத்தி செய்து இந்த நகரங்களை உருவாக்கினார்கள். ஆரம்பத்தில் செங்கல் செய்வதற்கு தேவையான வைக்கோல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பார்வோனின் கொடுமை அதிகரித்த போது அவர்களே வைக்கோலை தேடி கண்டுபிடித்து அதே சமயம் முன்பு போலவே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான செங்கல்களையும் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். டாக்டர் கைல் என்ற ஒரு பேராசிரியர் ராம்சேஸ் நகரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செங்கலை ஒரு முறை வகுப்பிற்கு கொண்டு வந்து வைத்தார். அந்த செங்கல் வைக்கோல் இல்லாமல் செய்யப்பட்டிருந்தது. எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்ற விவிலிய பதிவிற்கு எந்த தனிப்பட்ட ஆதாரமும் தேவையில்லை. இருந்தாலும் அந்த செங்கல் விவிலிய பதிவு துல்லியமானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எகிப்திலே இஸ்ரவேலர்கள் மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையை மென்மேலும் கடினமாக்கினார்கள். பாருங்கள், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கடினமான காலங்களை சந்திப்பார்கள் என்று தேவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 15:13 என்ன சொல்கிறது? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே 3 காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, இஸ்ரவேலர்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருப்பார்கள். இரண்டாவதாக, அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். மற்றும் மூன்றாவதாக, அவர்கள் உபத்திரவப்படுவார்கள். யாத்திராகமம் 1 அதிகாரத்தின் முதல் சில வசனங்களிலேயே இந்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை எந்த அளவுக்கு அதிகமாக ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் மென்மேலும் பெருகி வளர்ந்தார்கள். சரி, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை பாருங்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள், பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி. கவனியுங்கள், எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக்கியது மட்டுமல்ல, அவர்களை கொடுமைப்படுத்தவும் செய்தார்கள். இத்தகைய துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்ததால் அவர்களின் எண்ணிக்கை அடங்காமல் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். தனது அடிமைகளின் இந்த வேகமான வளர்ச்சியை கவனித்த மன்னன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சியாகத்தான் எபிரேய மருத்துவச்சிகளிடம் பேசினான். இந்த 2 பெண்களின் பெயர்களின் அர்த்தத்தை கவனிப்பது மிகவும் சுவாரஸ்யமானது. சிப்பிராள் என்றால் அழகு என்றும், பூவாள் என்றால் மகிமை அல்லது பொலிவு என்றும் பொருள். எகிப்திய பெண்களின் நிழலுருவ படங்களை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அழகு மற்றும் பொலிவு ஆகியவை எகிப்து தேசத்து பெண்களின் அடையாளங்களாக இருந்தன. இந்த 2 பெண்களும் எகிப்திலே உயர் அதிகாரமிக்க பதவிகளிலே இருந்ததோடு பிரசவம் பார்க்கும் செவிலியர்களுக்கு பொறுப்பாளர்களாகவும் இருந்தார்கள்.
யாத்திராகமம் 1 16 வசனத்தை பாருங்கள். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகும் அந்த வம்சாவளியை அழிக்க சாத்தான் மேற்கொண்ட மற்றொரு முயற்சி தான் இது. கிறிஸ்துவுக்கு நேரே செல்லும் அந்த சந்ததியை துண்டிக்கும் சாத்தானின் முயற்சிகள் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். யூதர்களை அழிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் யூத எதிர்ப்பு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. இது சாத்தானிடத்திலிருந்து உருவானது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இதிலே பங்கெடுக்கக்கூடாது. பொதுவாக தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்களே யூதர்களை துன்பப்படுத்துவார்கள். நிச்சயமாக யாராவது ஒருவர், ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் இருண்ட காலத்தின் பொழுது திருச்சபை யூத எதிர்ப்பிலே ஈடுபட்டதே என்று நினைக்கலாம். இது உண்மைதான், ஆனால் அது இருண்ட காலம். அப்பொழுது திருச்சபை தேவனுடைய வார்த்தையை விட்டு வெகு தூரம் விலகி வெளிப்புற மத விவகாரங்களிலேயே மூழ்கி கிடந்தது. தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்கும் யாரும் யூத எதிர்ப்பாளராக மாற முடியாது. இஸ்ரவேல் புத்திரரை அழிப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்த பொழுது தேவன் அதில் குறுக்கிட்டு தடுத்தார். பாருங்கள், யாத்திராகமம் 1 17 முதல் 20 வரை. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதை நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். பிரியமானவர்களே, எபிரேய ஆண் குழந்தைகள் அனைவரையும் அழைப்பதற்கான இந்த முயற்சி ஒரு அரசியல் சூழ்ச்சி. ஆனால் அது பலிக்கவில்லை. யாத்திராகமம் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். முதலாவதாக அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க சென்ற சமயங்களிலே சில பெண்கள் அவர்களுக்கு தேவனை குறித்து அறிமுகம் செய்திருக்க வேண்டும். இன்றும் வியாதிகளால் பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் சிலர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கும் சமயங்களிலே அங்குள்ள செவிலியர்களுக்கும் மற்ற நோயாளிகளுக்கும் கர்த்தரை அறிமுகம் செய்கிறார்கள். அது கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். இங்கே இந்த எகிப்தின் மருத்துவச்சிகள் பார்வோனுக்கு கீழ்ப்படிவதா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிவதா என்பதை தீர்மானிக்க வேண்டியது இருந்தது. அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்களின் கீழ்ப்படிதலை கண்ட தேவன் அவர்களுக்கு பலன் அளித்தார். அவர் சிப்பிராள் மற்றும் பூவாள் ஆகிய இருவருக்கும் இஸ்ரவேலில் ஒரு பெயரையும் இடத்தையும் கொடுத்தார். மேலும் அவர்கள் அந்த தேசத்திலே பெரிதும் மதிக்கப்பட்டார்கள். யாத்திராகமம் 1 பாருங்கள். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இந்த கட்டளை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இஸ்ரவேல் மக்கள் விரைவிலே அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பார்வோனின் கட்டளைகளுக்கு எவருமே கீழ்ப்படியவில்லை என்பதை யாத்திராகம புத்தகத்தின் அடுத்தடுத்த அதிகாரங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க தேவன் மோசேயை எழுப்புகிறார். வேத புத்தகத்திலே யாத்திராகமம் என்பது மீட்பை பற்றிய ஒரு முக்கியமான புத்தகம். தேவன் இன்று நம்மையும் பாவம், உலகம், மாமிசம் மற்றும் பிசாசின் பிடியிலிருந்து எவ்வாறு விடுவித்து பரலோகத்திற்காக நம்மை ரட்சிக்கிறார் என்பதை இந்த புத்தகம் நிழலாட்டமாக நமக்கு விவரிக்கிறது. அருமையானவர்களே, யாத்திராகமம் 1 அதிகாரத்தை நாம் ஆராயும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான 3 மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை எவ்வளவு அதிகமாக ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நடக்கிறது. சோதனை என்ற உலகிலே நாம் போடப்படும் பொழுது அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி பெருக செய்வதற்காகவே. உலகம் நம்மை நசுக்க நினைக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வளரச் செய்கிறது. இரண்டாவதாக, சிப்பிராள் பூவாள் என்ற மருத்துவச்சிகள் பார்வோனின் கொடூரமான கட்டளைகளுக்கு அஞ்சாமல் தேவனுக்கு பயந்தார்கள். அதன் விளைவாக தேவன் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் உலகத்தின் அழுத்தங்களுக்கும்
தேவனுடைய வார்த்தைக்கும் இடையே ஒரு தேர்வு வரும் பொழுது நாம் தேவ பயத்தை தெரிந்தெடுத்தால் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பொறுப்பேற்றுக் கொள்வார். மேலும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு பிறகு யாத்திராகமத்திலே நிறைவேறத் தொடங்குகிறது. காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், யோசேப்பை அறியாத புதிய ராஜா எழும்பலாம். ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் ஒருபொழுதும் மாறாது. இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கை 70லிருந்து 21 லட்சமாக பெருகியது. இதுதான் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதற்கு சாட்சியாயிருக்கிறது. யாத்திராகமம் என்பது வெறும் பழைய கால சரித்திரம் அல்ல, அது நம்முடைய மீட்பின் நிழலாட்டம். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவித்த தேவன் இன்றும் நம்மை பாவம் மற்றும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மோசேயை ஆயத்தப்படுத்தியது போல உங்களையும் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தேவன் வனாந்திர அனுபவங்களிலே பயிற்றுவித்துக் கொண்டிருக்கலாம். சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், ஏனென்றால் கர்த்தர் உங்களையும் விடுவிக்க புறப்பட்டு விட்டார். இன்று நாம் கற்ற வேத சத்தியங்களை மனதிலே வைத்து ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருக்குள்ளே வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர் யார்? அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர் யார்? ஆப்ஷன் ஏ சேனைகளின் கர்த்தர், ஆப்ஷன் பி ஆண்டவராகிய கர்த்தர், ஆப்ஷன் சி தேவனாகிய கர்த்தர். இன்றைய நாளிலும் யாத்ராகமம் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. அப்போது நடந்தது போலவே இன்றும் அந்நிய தெய்வங்களுக்கும் நம் ஜீவனுள்ள தேவனுக்கும் போராட்டம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கைதான். ஜீவனுள்ள தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். யோசேப்பு அத்தனையாக எகிப்து மக்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் பின் சந்ததியினருக்கு அது சொல்லப்படாததால் எகிப்து மக்கள் பின்னாட்களில் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை எதிர்க்க துணிந்து தங்கள் தலைச்சன்களை விலையாக கொடுக்க நேரிட்டது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நம் பின் சந்ததியினருக்கு சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்மில் பெருக செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.